السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد. فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه. والله تعالى يقول له أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا عسى ربكم أن يكفر عنكم سيئاتكم. صدق الله العزيز الحكيم. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الأعمال أدومها وإن قل أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபுத்துகின்ற ரப்பாகிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழ் அனைத்து முறித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்ற வந்தனமும் அஞ்ஞான இருளின் அதிகார ஆட்சியை அடியோடி சாய்த்து இறையருளை ஏற்றி வைத்த ஈருலக நேசர் காரூணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அணுகும் அசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், சீர்கதேசிகள், யுகமுடிவு நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாவரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. புனித ஜும்ஆவின் கடமையை பெரிதென மதித்து
அல்லாஹின் அருள் சுரக்கும் அவனது அருளகத்தில் இறை இல்லத்தில் ஒன்று குழும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதிலும் எச்சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியனுக்கும் அடுத்தாண்மையாக உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்போதனை புரிகின்றேன், சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு ரமதான் ஷஹ்ருன் அலீம், ஷஹ்ருன் முபாரக், அபிவிருத்திகள் நிறைந்த மாதம், மகத்தான மாதம் என்று சொல்லப்பட்டதோ வர்ணிக்கப்பட்டதோ அத்தகைய ஒரு மாதம் என்னை விட்டு பிரியக்கூடிய, அதனை வன்யளித்து வைக்கக்கூடிய ஒரு தருணத்திலே பகுதியிலே நாம் இருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ரமலானின் சிறப்புகளை பற்றி வயிறு நிரம்ப கேட்டிருக்கிறோம். குர்ஆன் அருளப்பட்ட ஒரு மாதம், ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட மாதம், ஃபத்ஹு மக்கா வெற்றி அளிக்கப்பட்ட ஒரு மாதம். அது மட்டுமா, 83 ஆண்டுகளை விட, 1000 மாதங்களை விட அது சிறந்த இரவாம் லைலத்துல் கத்ருடைய இரவு உள்ளடங்கியிருக்கக்கூடிய ஒரு மாதம். இப்படி சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகின்றன, சைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன என்று எண்ணில் அடங்கா சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதம் நம்மை விட்டு பிரிகிறது என்று சொன்னால் எவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏதோ ரமலான் வந்தது, சடங்குக்காக நோன்பு நோற்றுவிட்டு அவனை வலியளித்து வைப்பதல்ல நம்முடைய நோக்கம். நம்மை விட்டு பிரிகின்ற ரமலான் நம்மை இறைநேசர்களாக ஆக்கியிருக்கிறதா, இறை பக்தர்களாக மாற்றியிருக்கிறதா? ஒரு மாத காலம் நாம் பெற்ற பயிற்சிகள் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை தந்தவன் நோக்கத்தை குறிப்பிடுகின்ற பொழுது லஅல்லக்கும் தத்தகூன், முன்னோர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் இந்த நோன்பை ஏன் நாம் விதித்திருக்கிறோம் என்றால் 12 மணித்தியாலங்கள் 13 மணித்தியாலங்கள் பசித்திருப்பதன் மூலமாக, தாகித்திருப்பதன் மூலமாக, இச்சையை கட்டுப்படுத்துவதன் மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் நல்லவர்களாக மாற வேண்டும், இறை நேசர்களாக மாற வேண்டும், சாலிஹீன்களாக மாற வேண்டும் என்ற தக்வா என்னும் இறையச்சத்தை பெற்றுக் கொள்ளும் ஒரு பயிற்சியாக, பயிற்சி பாசறையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை நமக்கு அளித்திருக்கின்றான். அந்த தக்வா, அந்த ஈமான், அந்த ஒரு மாத அமல்கள் நம்மை கபரில் கொண்டு போய் வைக்கப்படுகின்ற வரைக்கும், எமது உடல் உயிர் பெற்றிருக்கின்ற வரைக்கும் அவைகள் தொடர வேண்டும், அவைகள் நியமாக செய்யப்பட வேண்டும். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருல் அமாலி அத்வமுஹா, நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஆக சிறந்த இபாதத் அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், குர்ஆனாக இருக்கலாம், ஜிக்ராக இருக்கலாம், ஏனைய எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதனை தொடராக செய்யுங்கள், அதனை நியமாக செய்யுங்கள். உதாரணத்துக்காக ஒருவர் நடுநிசையில் எழுந்து அழகாக உது செய்துவிட்டு 2 ரக்அத் தொழுகின்றார், மறுநாள் சுபஹ் தொழுகையும் இல்லாமல் அப்படியே தூங்கிவிடுகிறார் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுக்கு உகந்த ஒரு அமலாக கருத முடியாது. எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அதனை தொடராக செய்யுமாறு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பணித்திருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அந்த வகையில் ஒரு மாத காலமாக விடா முயற்சியோடு தராவீஹ் தொழுதிருக்கிறோம். பகற்காலங்களில் உண்ணாமல் பருகாமல் நோன்பு நோட்டிருக்கிறோம். தஹஜ்ஜத் தொழுது பழக்கம் இல்லாத நாம் தஹஜ்ஜத் தொழுது பழக்கப்பட்டிருக்கிறோம். லுஹா தொழுவதிலே, வித்ர் தொழுவதிலே, கியாமுல் லைல் தொழுவதிலே, குர்ஆன் ஓதுவதிலே போன்ற நல்ல பல அமல்களிலே நாம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயத்தை இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய்தான் 27ஆம் தினத்தோடு அல்லது சவ்வால் பிறையை கண்டதும் வவ்வாகள் போன்று நம்முடைய பாவச் செயல்களின் பக்கம் அவர்கள் திசை திரும்பி விடுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ரமலானோடு அல்லாஹ் வெகேஷன் செல்லவில்லை. எந்த அல்லாஹ் ரமலானிலே இருந்தானோ அதே அல்லாஹ் தான் சவ்வாலையும் இருக்கிறான், துல்காதாவிலே இருக்கிறான், துல்ஹிஜ்ஜாவிலேயும் இருக்கிறான், அதனை அடுத்து வரக்கூடிய இதர மாதங்களிலேயும் இருக்கிறான். எனவே ரமலான் முடிந்ததோடு அல்லாஹ் விடுமுறை பற்றி செல்லவில்லை. ரமலானுடைய காலத்திலே உறுதியாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள், ரமலானுக்கு பிறகும் நான் தஹஜ்ஜத்தை விட மாட்டேன், ரமலானுக்கு பிறகும் நான் துஆவை விட மாட்டேன்,
மாட்டேன், ரமலானுக்கு பிறகு நான் நோன்பை விடமாட்டேன், ரமலானுடைய மாதத்திலே என்னென்ன அமல்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டேனோ அவைகளை மௌத் வரைக்கும் தொடராக செய்வேன் என்று உள்ளத்திலே ஆழமாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை அப்படிப்பட்ட இபாதத்தாக இஸ்திகாமத்துள்ளதாக கருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தின் பொழுது தௌபா என்றால் என்ன, ஒரு மனிதனுடைய தௌபாவை அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தௌபா செய்யுமாறு பணித்திருக்கிறார்கள், குர்ஆன் சொல்லிக் கொள்ளக்கூடிய தௌபா என்ன என்பதை பற்றி சற்று நேரம் பேசுவது பொருத்தம் நினைக்கிறேன். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, மனிதன் பாவத்தின் மீது விருப்பம் உள்ளவனாக இருப்பது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பின் மீது விருப்பம் உள்ளவனாக இருக்கிறான். மனிதனை பாவத்தின் மீது ஆசை உள்ளவனாக படைத்துவிட்டு அவன் தௌபா செய்வதை, பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லாஹ் தன் மீது விருப்பம் உள்ளதாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் குறிப்பிடுகின்ற பொழுது நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நபியே என்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள், நான் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன், நான் நேசிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறேன். நான் பாவங்களை மன்னிக்க கூடியவன் என்றான், அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவன் தான். சூரத்துல் கஹ்ஃபில் வரப்புகல் கஃபூருர் ரஹ்மா லவ் யுஆகிதுகும் பிமா கஸபு லஅஜ்ஜல லகுமுல் அஸாப். வானத்தை படைத்த அல்லாஹ், பூமியை படைத்த அல்லாஹ், முழு உலகத்தையும் படைத்து பராமரிக்கின்ற உங்களுடைய ரப்பு இருக்கின்றானே, அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும், பூமி அளவு பாவங்கள் செய்தாலும், மலையளவு பாவங்கள் செய்தாலும் அவன் மன்னிக்கக்கூடிய கஃபாராக இருக்கிறான். உங்கள் மீது கருணை காட்டக்கூடிய தயாளனாக இருக்கிறான். மன்னிக்கக்கூடிய பண்பு, கருணை காட்டக்கூடிய தன்மை, இந்த இரண்டு பண்புகளும் அல்லாஹ்விடம் இல்லை என்றிருந்தால் லஅஜ்ஜல லகுமுல் அஸாப், அடியான் அந்தந்த நேரத்தில் செய்கின்ற பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் உடனடியாக நிறைவேற்றி இருப்பார். அருணை பெரியவர்களே, சகோதரர்களே, கருணையுள்ள அல்லாஹ் நமக்கு தௌபாவுக்கு அவகாசம் அளித்திருக்கிறான். தன்னுடைய வாழ்நாளை பாவத்திலே கழித்துவிட்டு மௌத்து நெருங்குகின்ற பொழுது, மரணத்தின் வாடகை நுகர்கின்ற பொழுது வல்லவன் அல்லாஹ் சொல்கிறான், அடியானே நீ தௌபா செய்துவிட்டு வருவாயாக, பாவங்கள் மீது பரிசுத்தம் பெற்று வருவாயாக, என்னை ஒரு பரிசுத்தவானாக சந்திப்பாயாக. மது போதையிலும் விபச்சாரத்திலும் வட்டியிலும் தன்னுடைய வாழ்நாளை கழித்த அடியானை பார்த்து சொல்கிறான், அடியானே நீ ஒரு அநியாயக்காரனாக என்னிடத்தில் வந்து விடாதே, நீ ஒரு பாவியாக என்னை சந்திக்காத என்று வல்லவன் அல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு அவகாசம் அளிக்கிறான். தௌபாவுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுக்கிறான். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, அவ்வளவு இரக்கம் உள்ளவன் தான் நம்முடைய ரஹ்மானாக இருக்கிறான். நபியுடைய கருணையை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே இந்த உலகத்துக்கு உங்களை ஒரு ரஹ்மத்தாக, ஒரு அல்லாஹ் நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே மதீனா முனவ்வராவிலே மக்ரிப் தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுகின்றார்கள். சூரத்து தூரை ஓத ஆரம்பிக்கிறார்கள். நபியுடைய ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு சூறாவை ஓத ஆரம்பித்து விட்டால் அதனை முடிக்கின்ற வரைக்கும் அதை இடையிலே நிறுத்த மாட்டார்கள். இவ்வாறு ஒரு நாள் மக்ரிபுக்காக தக்பீர் கட்டுகின்றார்கள். சூரா ஃபாத்திஹாவை ஓதுகின்றார்கள். சூரத்து தூரை தொடர்கின்றார்கள். வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்சூர் ஓதிக்கொண்டே செல்கிறார்கள். சில குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஓதின கராத்தை நிறுத்திவிட்டு சுஜூதுக்கு போய் தொழுகையை முடித்தார்கள். சபையோரை நோக்கி சொன்னார்கள், தோழர்களே, நான் இடையில் ஏன் கராத்தை நிறுத்தினேன் தெரியுமா? எனக்கு சில குழந்தைகளின் அழுகை சத்தம் கேட்டது. அந்த அழுகை சத்தம் எனது கராத்தை விட மேலானது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கருணையுள்ள அல்லாஹ், இரக்கமுள்ள அல்லாஹ் நபிக்கு ஆயத் சொல்லுகிறார், நபியே பபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலகும், நாம் இந்த உலகத்திலே உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கருணை இருக்கிறது, அருள் இருக்கிறதே, நம்முடைய கருணையிலே இருந்து ஒரு சொற்களவுதான்
தந்திருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு பகுதி தான் தந்திருக்கிறோம். எப்படி கடலில் இருந்து அள்ளப்பட்ட ஒரு அள்ளுக்கும் கடலுக்கும் பெரும் வித்தியாசம் காணப்படுகிறதோ இதே போன்றுதான் கடலில் இருந்து அள்ளப்பட்ட அன்பு, அள்ளப்பட்ட அல்லு, அது உங்களுடைய கருணைக்கு உதாரணம். என்னுடைய கருணை, என்னுடைய அன்பு இந்த கடலை போன்று ஆழமானது, கடல் போன்று விசாலமானது, அது பறந்து விரிந்து காணப்படுகிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படி தயாரம் படைத்த அல்லாஹ் ஒரு அடியானின் பாவ மன்னிப்பை பார்த்து, அவனுடைய தௌபாவை பார்த்து அடையக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது, அவன் அடைகின்ற மகிழ்ச்சி இருக்கிறது. அதற்கு இந்த உலகத்திலே உதாரணமாக எதுவும் கிடையாது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாத்தா ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர் தான் பக்தி. அவர்கள் உயிரோடு துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, உயிரோடு போராடிக் கொண்டிருக்கின்ற பொழுது தனது நெஞ்சின் மீது ஏறி கத்தியால் நெஞ்சை பிளந்து ஈர கொலையை தப்பி துப்பிய பெண்மணிதான் அந்த ஹிந்தா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த காட்சி நடைபெறுகிறது. நபி அவர்களுக்கு பொறுக்க முடியாத கவலை, ஆத்திரம் தாங்க முடியாது. ஒரு ரிவாயத்திலே வருகிறது, ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை சம்பவத்தை நினைத்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் ஜனாதா தொழுதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான பாவத்தை செய்தவர் தான் ஹிந்தா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கா வெற்றி கிடைக்கப்படுகிறது. காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக நபிக்கு தேவைப்பட்ட காலம் ஒரு வருட காலம் அல்ல, ஒரு மாத காலம் அல்ல, கிட்டத்தட்ட 21 வருட காலம் தேவைப்படுகின்றன. அந்த 63வது வயதிலே, 61வது வயதிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுகின்றார்கள். காபாவுடைய பிடவை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள், இன்றைய தினத்திலே இந்த புண்ணிய பூமியிலே எனக்கு அநியாயம் செய்தவர்களுக்கு பொது மன்னிப்பு. நான் இந்த மண்ணிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அழுத்து பணிந்த ஒட்டக குரல்களை கொண்டு வந்து எனது கணத்துக்கு மேலால் கொட்டினார்களே, அவர்களுக்கு பொது மன்னிப்பு. எனது அருமை மகனார் அவள் ஒரு குதிரையில் சவாரி செய்து கொண்டிருந்தாள், அவள் ஒரு கற்பிணி பெண்ணாக இருந்தாள், அவரை ஈட்டினால் தாக்கி கற்பம் கரைந்த நிலையில் சகிதாக்கி விட்டார்களே, இந்த அநியாயத்தை செய்தவர்களுக்கு பொது மன்னிப்பு. ஆனால் காபாவுடைய பிடவை குளித்த வண்ணம், அதை குளிக்க வண்ணம் சொன்னார்கள். இன்றைய தினத்திலே 8 பேர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. வஹ்ஷிக்கு மன்னிப்பு இல்லை, ஹிந்தாவுக்கு மன்னிப்பு இல்லை, இக்ரிமாவுக்கு மன்னிப்பு இல்லை என்று 8 பேர்களின் பெயர்களை குறிப்பிட்டு சொன்னார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, கடலளவு பாவங்கள் செஞ்சாலும், மலையளவு பாவங்கள் செஞ்சாலும், மண்ணளவு பாவங்கள் செஞ்சாலும் மன்னிக்க தயாராக இருக்கும் கருணையுள்ள அல்லாஹ், இரக்கமுள்ள அல்லாஹ் நபிக்கு ஆயத்தல்லுகிறான். நபியே, அந்த வக்தியை மன்னித்து விடுவோமே, ஹிந்தாவை மன்னித்து விடுவோமே, இக்ரிமாவை மன்னித்து விடுவோமே, மன்னிப்பவர்களுக்கும் தௌபாவுடைய வாயிலை திறந்து கொடுப்போமே என்று அல்லாஹ் ஹிதாயத்துக்குரிய வழிவகைகளையும் அமைத்துக் கொடுத்தார். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இஸ்லாம் கூட எமக்கு வேணாம், இஸ்லாத்தின் வாடகை கூட நுகரக்கூடாது, நபியுடைய சலஹாத்தம் கூட நமக்கு தேவையில்லை என்று மக்கா விட்டு விரண்டோடுகிறார். கடலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். நடுக்கடலை அடைந்ததும் கப்பல் பிரமாண்டமான காற்றின் மூலமாக கப்பல் அசைய ஆரம்பித்தது. நானா பக்கங்களின் கப்பல் சுத்த ஆரம்பிக்கிறது. நடுக்கடலிலே இருக்கிறார், கடைசி தருணத்திலே இருக்கிறார், தெற்கட்ட நிலையிலே இருக்கிறார். வலப்பக்கம் பார்த்தாலும் தண்ணீர், இடப்பக்கம் பார்த்தாலும் தண்ணீர், வலதாலும் இடதாலும் முன்னாலும் பின்னாலும் பார்த்தாலும் தண்ணீர் தான் காட்சியளிக்கிறது. கப்பலை ஓட்டுகின்ற மாலுமி சொல்கிறார், இக்ரிமாவே, உமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக, அதை இக்லாஸ் படுத்துவாயாக. கேட்கிறார்கள், வமல் இக்லாஸ், இக்லாஸ் என்றால் என்ன, தூய்மை என்றால் என்ன? அதுதான் ஷஹாதத்து
ஷஹாதத்து அன் லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த கலிமாவை ஒளிந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாயாக, வல்லவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுப்பாயாக என்று கலிமா சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இஸ்லாத்தின் பரம விரோதியாக செயல்பட்ட, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுவதிலே மிகவும் ஆர்வமும் துணிச்சலும் கொண்ட இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கவலைப்படுகின்றார்கள். இவ்வளவு பெரிய துரோகியாக வாழ்ந்தும் அல்லாஹ் என் மீது இறக்கப்பட்டு விட்டானா, நடுக்கடலை வைத்து தௌபாவை நசீவாக்கி விட்டானா, இவ்வளவு இரக்கம் இருக்கிறானா என்று குர்ஆன் கலிமாவை ஏற்றுக்கொள்கிறார்கள், தௌபா செய்கின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். தன்னுடைய வாழ்க்கையை பாவத்தில் கழித்த அடியார்களே, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவர்களே, தம்முடைய வாழ்க்கைக்கு மண்ணை வாரி போட்டுக் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய அருளை இருந்து நிராசையாகாதீர்கள், அல்லாஹ்வுடைய அன்பிலே இருந்து ஆதரவிழக்காதீர்கள். ஜனாதா அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு கபரை தோண்டி கபன் புடவையை களவெடுத்து அதை வியாபாரம் செய்து வாழ்க்கை நடாத்திய வாலிபனையே அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். ஒரு கட்டத்தில் கபரை தோண்டிய அளவை கபன் புடவையை எடுக்கின்ற பொழுது அழகான ஒரு வாலிப பெண் காட்சியளித்துக் கொண்டிருந்தால், இவன் நன்னுடைய அல்லாஹின் தைரியத்தை இழந்து, அல்லாஹின் பயத்தை இழந்து, உள்ளம் கண்ணஞ்சமாகி அரிசி நடங்கக்கூடிய அந்த பாவச்செயலுக்கு முற்பட்டால், அந்த அழகான பெண்ணோடு கபரிலே விபச்சாரம் செய்தானே, அந்த பாவியை கூட அல்லாஹ் மன்னித்தவன். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பவன் சஹாபாக்களை கொலை செய்தவன், எத்தனையோ உலமாக்களை கொன்று குமித்தவர். ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தாயிடம் கேட்கிறார், அருமை தாயே, நாளை கியாமத்திலே நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனது சொர்க்கம் நரகத்துடைய முடிவை உங்களது கையிலே தந்தால் நீங்கள் எனக்கு எதை தெரிவு செய்வீர்கள்? அந்த தாயார் கூறுகின்றார், அருமை மகனே, உன்னை 9 மாத காலம் எனது கருவறையில் சுமந்து உன்னை பெற்றெடுத்து தாலாட்டி சீராட்டி நான் வளர்த்திருக்கிறேன். உன்னை நான் நரகம் போவதை விரும்புவேனா? இந்த உலகத்திலே உனது பெருவிரலில் ஒரு முள் தைத்து இரத்தம் சிந்துவது கூட எனது உள்ளம் தாங்காத மகனை என்று அந்த தாயார் கூறுகின்றார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னார், தாயாரே, அப்படி என்றால் நீங்கள் இப்படி பதறுகின்றவர்கள் என்றால் உங்களை விட 70 மடங்கு அன்புள்ளவன் தான், கருணை உள்ளவன் தான் அல்லாஹ் எனது பாவத்தை மன்னித்து விடுவான் என்று தௌபாவை விரும்புகின்றார், அதை ஆதரவு வைக்கின்றார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, பாவத்தை விரும்புவது போல அல்லாஹ் இறைப்பை மன்னிப்பை விரும்புகின்றார், தௌபாவை நேசிக்கிறார். அந்த ரப்பு சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் கலப்பற்ற தௌபாவாக, பரிசுத்தமான தௌபாவாக செய்யுங்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த ஆயத்துக்கு கீழால் ஹதீஸுடைய உலமாக்கள் ஹதீஸின் கோட்பாடுகளை வைத்து தௌபாவுக்கு 3 நிபந்தனைகள் முன்வைக்கிறார்கள். முதலாவது, செஞ்ச பாவத்தின் ஒரு கவலை பிறக்க வேண்டும். நம்முடைய வாலிபத்தை நான் பாவத்திலே கணித்து விட்டேனே, அநியாயத்திலே கணித்து விட்டேனே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு என்னுடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி அழகான மனைவியை தந்தும், ஹலாலான உத்தியோகத்தை தந்தும், மனம் குளிரவற்ற ஒரு குடும்பத்தை தந்தும் நான் எனது மனைவிக்கு துரோகம் செய்துவிட்டேனே, எனது சந்ததிக்கு அநியாயம் செய்துவிட்டேனே, எனது ஹலாலான பணத்தை விபச்சார விடுதிகளில் செலவழித்து விட்டேனே என்று ஒரு சஞ்சலம் பிறக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நமக்கு ஒரு முன்னாடியாக இருக்கிறது. ஹஜ்ரத் ராமிதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு திருமணம் முடித்தும் ஹலாலான வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் விபச்சாரம் செய்கிறார்கள், பாவத்திலே ஈடுபடுகிறார்கள், உள்ளம் உறுத்துகிறது. வீட்டிலே நிம்மதியான சிறை கிடையாது, நிம்மதியான தூக்கம் கிடையாது, நிம்மதியான உணவுகள் மனமாகுவதில்லை. ஏன்? நான் இதே நிலையில் மரணித்து விட்டால் எந்த நிலை அல்லாஹ்வை எந்த முகத்தோடு சந்திப்பது, எந்த முகத்தோடு நபியை சந்திப்பது, எந்த முகத்தோடு நபியுடைய சபாத்தை பெறுவதென்று அவர் உள்ளம் துடிதிருக்கிறது.
நபியிடம் ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், நம்முடைய ஹலாலான வாழ்க்கைக்கு பிறகு நான் விபச்சாரம் செய்துவிட்டேன், எனக்கு தண்டனை தாருங்கள், அதற்குரிய தௌபாவை தாருங்கள் யா ரசூலல்லாஹ். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் செய்த பாவத்தை காவால் கேட்பதற்கு கூட விரும்பவில்லை. வலப்பக்கமாக முகத்தை திருத்திக் கொள்கிறார். இவர் வலப்பக்கம் வருகிறார், இடப்பக்கம் திருப்பப்படுகிறது. இப்படி 4 சாட்சிகள் தேவை என்ற அடிப்படையில் 4 விடுத்த முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள். 5வது விடுத்தம் கேட்கிறார். அன்னமா சரித்தல் தந்தையா ஆமிதி, ராமிதியே, நீங்கள் மது அருந்திய வண்ணம் பேசுவோர் தெரிகிறது, போதையுடைய வெறியிலே கலைப்பதோர் தெரிகிறது. நீங்கள் அப்படி ஒரு பாவச்செயல் செய்யவில்லை தானே, நீங்க நல்ல மனிதர் தானே என்று எவ்வளவு மறைக்க பார்த்தார்கள். ஆனால் உள்ளத்தை குடிகொண்டிருந்த ஈமான், அந்த தக்வா விடவில்லை. ரசூலுல்லாஹிடம் கேட்கிறார், இல்லை யா ரசூலல்லாஹ், நான் சத்தியமாக நிச்சயமாக ஜினா செய்து விட்டேன், நான் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டேன், அதற்குரிய தண்டனையை தாருங்கள். என்னுடைய குறையை இந்த ஊருக்கு மறைக்க முடியும், உலகத்துக்கு மறைக்க முடியும், உற்றாருக்கு மறைக்க முடியும், படைத்த ரப்புக்கு முன்னால் மறைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ், படைத்த ரப்புக்கு முன்னால் மறைக்க முடியாது யா ரசூலுல்லாஹ். 1000 மாதங்கள் செந்நிறமாக, 1000 மாதங்கள் வெள்ளை நிறமாக, 1000 மாதங்கள் கருப்பு நிறமாக, இரவு பகல் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு மிக கருமையாக இருக்கின்ற சுடப்பட்ட உருக்கப்பட்ட அந்த நரகத்துடைய வேதனையை எனக்கு தாங்க முடியாது யா ரசூலல்லாஹ். தௌபா இல்லாத மனிதர்களுக்கு அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால் அதற்குரிய தண்டனையை, வேதனையை இந்த உலகத்திலே அடைகிறேன், அதற்குரிய தண்டனையை தாருங்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வது விடுத்தம் சொன்னார்கள். அன்னமா கப்பல்தஹா, ஆமிதியே, நீங்கள் ஒருவேளை அந்த பெண்ணை முத்தமிட்டிருக்கலாம், அது விபச்சாரம் போல உங்களுக்கு வழங்குகிறது. இல்லை யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள், கேட்கிறார்கள், இல்லை. இப்பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோழரே, நீர் செய்த பாவத்தை என்னிடம் முறையிடுவதற்கு முன்னால் படைத்தாப்பிடம் முறையிட்டிருந்தால் அவன் இதை மன்னித்து விடுவார். இப்பொழுது சில சஹாபாக்களிடம் இந்த மனிதர் ஒப்படைக்கப்படுகிறார். இடுப்பு வரைக்கும் பூமியிலே நட்டப்படுகிறது, அவரது இடுப்பு வரைக்கும் குறைக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய சட்டம் நிலைநாட்டப்படுகிறது, அவருக்குரிய தௌபா அமல்படுத்தப்படுகிறது. அனைத்து சஹாபாக்களும் கல்லெறிகின்றார்கள். ஒரு நாயக தோழர் கல்லை எறிகின்ற பொழுது அந்த மனிதனுடைய மேனியின் இரத்த துளி இவருடைய சட்டையை நோக்கி பட்டது. அதை இழிவாக கருதிவிட்டார், சட்டா என்று தரைக்குறவாக பேசிவிட்டார். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வார்த்தை கேள்விப்பட்ட உடனே அந்நாயக தோழரை அழைத்து சொன்னார்கள், தோழரே, அந்த மனிதனுடைய ஒரு இரத்த துளியை இழிவாக கருதினீர்களே, அது எவ்வளவு பொறுமதி வாய்ந்தது என்று தெரியுமா? இந்த மதீனாவிலே இருக்கக்கூடிய 40 அவுலியாக்களுடைய 40 சாலிஹீன்களுடைய தௌபாவிட சிறந்தது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இதற்கு பெயர்தான் தௌபா. இதுதான் சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்த தௌபா. இன்றைக்கு நம்முடைய நிலைப்பாடை எடுத்துக்கொண்டால் நம்முடைய வாழ்வோ விபச்சார விடுதியிலே கழிகிறது, வட்டியிலே உருளுகிறது, மதுபானத்திலே புரண்டோடுகிறது. ஆனால் ஏதோ ஒரு ஹஜ்ஜை செய்துவிட்டோம் என்றால், ஒரு உம்ராவை செய்துவிட்டோம் என்றால், அல்லது 10 மிஸ்கீன்களுக்கு ஏதோ அரிசி அன்னதானத்தை வழங்கிவிட்டோம் என்றால், நாமெல்லாம் தௌபா செய்தவர்கள், நாமெல்லாம் பாவமன்னிப்பு தேடுக என்று தௌபாவை சமாளிக்கப்படுத்தி விட்டார்கள். இந்த பாவத்துக்குரிய ஹத்துகளை வாங்குவதற்கு சமூகத்திலே வெட்கப்படுகின்றார்கள், கூச்சப்படுகின்றார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த பாவத்தை செய்கின்ற நாம் தௌபா செய்வதற்கு முன்பு உள்ளத்திலே கவலை பிறக்க வேண்டும், ஒரு சஞ்சலம் பிறக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, செய்த பாவத்தை விட்டு வெளியே வர வேண்டும். எந்த பாவத்திலே இருக்கிறோமோ, எந்த ஹராத்திலே இருக்கிறோமோ, அவைகளை விட்டு நாம் முழுக்க வெளியாக வேண்டும், அவைகளை விட்டு கலர வேண்டும். தொழுகை இல்லாதவனுக்குரிய தௌபா அவன் தொழுகையாளியாக மாறுவதுதான். மதுவானம் அறிந்தவனுக்குரிய தௌபா மதுவை விடுவதுதான். பொய் சொன்னவனுக்குரிய தௌபா பொய்யை விடுவதுதான். குடும்பத்தை மூட்டி கோல் சொன்னவனுக்குரிய தௌபா அந்த கோல் சொல்வதை விடுவதுதான். எந்த
பாவத்தில் இருக்கிறோமோ அந்த பாவத்தை செய்து செய்வதல்ல தௌபா. வட்டிக்கு தௌபா, வட்டியை விட்டு விரண்டோடுவதுதான், அதை விட்டு வெளியேறுவதுதான். ஆயத்தை ஓதிக்கொண்டிருக்கிறோம். பயில்லம் தப்பனு பழகனு பிஹர்பின் மினல்லாஹ். நீங்கள் வட்டியை விடவில்லையா, வட்டியை விட்டு வெளியேறவில்லையா, உங்களோடு போர் கொடுக்க வருவது, உங்களோடு யுத்தம் செய்ய வருவது அருமை பெரியவர்களே நாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார். இந்த யுத்தம் இன்று தொடர்ந்து விட்டது. என்ன நடக்கிறது அமெரிக்காவுக்கு, என்ன நடக்கிறது பிரிட்டனுக்கு, என்ன நடக்கிறது ரஷ்யாவுக்கு? இன்று லட்சக்கணக்காக எத்தனையோ சர்வதேச பேங்குகள், எத்தனையோ பெரும்பெரும் கம்பெனிகள் எல்லாம் வட்டியில் கை வைத்ததன் காரணமாக அவர்கள் பொருளாதார வீழ்ச்சி கண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கையை தலையில் வைத்து யோசிக்கிறார்கள், பிஸ்டோலை நெற்றியில் வைத்து உள்ளே மாய்த்துக் கொள்கிறார்கள். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இது அங்கேயல்ல எங்கேயும் நடக்கும், முழு உலகத்திலேயும் நடக்கும். படைத்தவன் சவால் விடுகிறான், அவன் சேலஞ்ச் பண்ணுகிறான். வட்டியை விடவில்லையா, உங்களோடு போர் தொடுக்க வருவது அமெரிக்காவுடைய புஷ் அல்ல, பிரிட்டனுடைய பில் கிளின்டன் அல்ல, பிரிட்டனுடைய பிரைம் மினிஸ்டர் அல்ல. உங்களோடு போர் தொடுக்க வருவது நானும் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தான். உங்களது வீட்டுக்கு வருவோம், உங்களது குடும்பத்துக்கு வருவோம், உங்களது கிராமத்துக்கு வருவோம். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வட்டியை எச்சரித்தது போல வேறு எந்த பாவத்தையும் எச்சரித்தது கிடையாது. ஏன்? அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறோம், ரத்தம் தண்ணியாக மாறுகிறது. எனவே வட்டிக்கு தௌபா, வட்டியை விட்டு வெளியேறுவதுதான். வினேன் வாகனத்திலே குடும்பமாக வந்து இறங்கி பள்ளியில் அழுவது தௌபாக அல்ல. வட்டி பணத்துக்கு கிடைத்த சேத்தை உடுத்து வந்து, சாரத்தை உடுத்து வந்து, கௌசலை உடுத்து வந்து பள்ளியில் ஆமீன் சொல்வது தௌபாக அல்ல. ஒரு முடிவுக்கு வாருங்கள். எனக்கு ஒரு ஹராமான வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு ஹராமான கடை இருக்கிறது, நான் ஹராமான முறையில் உழைத்து எடுத்த வீடு, நான் இந்த வீட்டிலே வாழ்வதை விட நான் ரோட்டிலே வாழ்வது, ஒரு முஸ்லீமை போன்று வாழ்வது எனக்கு சிறந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். அல்லாஹ் வழிகளை துறப்பார், வாழ்க்கை செம்மையாக்குவார். நம்முடைய கடை இருக்கிறது, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது. எனது வாப்பா எனக்கு எழுதி தந்த சொத்து, எனக்கு தந்த அனந்தர சொத்து, அதை வைத்து பரம்பரையாக வாழையடி வாழையாக முதலாளிகளாக மாறுகிறார்கள், ஹாஜிகளாக மாறுகிறார்கள். எத்தனையோ உம்ராக்கள் ஹஜ்ஜுகளை முடிக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். பல வருடத்துக்கு பிறகு தெரிய வருகிறது, எனது வாப்பா எனக்கு எழுதி தந்த இந்த சொத்து இது வாப்பாவுக்கு சொந்தமானதல்ல, எனக்கு அனந்தரமானதல்ல, இது அடுத்தவனுடைய அமானித சொத்தாக இருக்கிறது, அடுத்தடியானம் இருந்து அபகரிக்கப்பட்ட சொத்தாக இருக்கிறது, சுரண்டி எடுக்கப்பட்ட பொருளாக இருக்கிறது. எனக்கு இந்த கடையில் வாழ்வதை விட இது உரியவனுக்கு கொடுத்துவிட்டு நான் கூலி வீட்டிலே வாழப்போகிறேன், நான் ஒரு சந்தை வியாபாரம் செய்ய போகிறேன் என்று ஒரு முடிவுக்கு வாருங்கள். அதற்கு பிறகுதான் உங்களுக்கு தௌபாவுடைய வாயில் திறக்கப்படும். ஹராத்தை சுமந்து கொண்டு எல்லா அரக்கத்தையும் செய்து கொண்டு பள்ளியில் மாயக்கண்ணீர் வடிப்பது தௌபாவல்ல. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, தியாகம் செய்யாத வரையில், நாம் முயற்சிக்க செய்ய இலக்காத வரையில் அல்லாஹ்வுடைய உதவியை அட முடியாது. சஹாபாக்களுடைய தியாகம் எப்படி இருந்தது? ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மதீனாவிலே மிகப்பெரிய வட்டிக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்தவர், எத்தனையோ வண்டிகளை வைத்திருந்தவர். அவருடைய வியாபாரமோ வட்டியாக இருந்தது, இறைச்சியாக இருந்தது. ஒரு நாளைக்கு இறைச்சியை கொடுக்கிறார், பணம் கொண்டு வராவிட்டால் ஒரு திருகம் வட்டி விழுகிறது. 2 நாள் கழிந்து விட்டதா 2 திருகம் வட்டி விழுகிறது. நாட்கள் கூட கூட வட்டியின் திருகத்தின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. அல்லாஹ் வட்டி ஹராம் என்று ஆயத்தை அருளுகிறான். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வட்டிக்கு தௌபா செய்கின்றார்கள். அல்லாஹ் எந்த வட்டியை ஹராமாக்கி வைத்தானோ அதை நான் தௌபா செய்து விட்டேன், அதனை முற்றாக நான் விட்டு விட்டேன் என்று தௌபா புரிகின்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனத்திரளில்
பெரியவர்களே, அந்த பிரமாண்டமான சபையிலே எழுந்து அறிவித்தார்கள், அப்பாஸ் இன்று வட்டிக்கு தௌபா செய்து விட்டார். அவரிடம் இருக்கிற அவருக்கு கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்க வேண்டாம், ஜனங்களே அதிலே முதலை மாத்திரம் கொடுத்து விடுங்கள் என்று அறிவித்து விடுக்கப்படுகிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதே சபையில் இரண்டாவது விடுத்தம் எழுந்து கோரினார், வல்லவன் இந்த அல்லாஹ் எந்த வட்டியை ஹராமாக்கி வைத்தானோ அதோடு கணக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலும் எனக்கு ஹராம், அதுவும் கூடாது என்று வட்டிக்கு தௌபா செய்கிறார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, மதீனா தஃசீரிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, தௌபாவுக்கு பிறகு மதீனாவிலே இறைச்சி வீசப்பட்டு காய்ந்து கிடக்கின்றது. அதை சாப்பிடுவதற்கு மிருகங்கள் கிடையாது, காய்ந்து போய் கிடக்கிறது. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், எங்களது வாப்பா தௌபா செய்ததும் அவர் ஜீரோவாக மாறிவிட்டார், மிகப்பெரிய பரம ஏழையாக மாறிவிட்டார். அவர் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா? எனது தந்தைக்கு 9 ஆண் குழந்தைகள், தொழில் புரியக்கூடியவர்கள் அல்ல, ஜவான் வாலிபர்கள் அல்ல, சிறிய சிறிய 9 ஆண் குழந்தைகள். ஃபத்ல் இப்னு அப்பாஸ், குஸைம் இப்னு அப்பாஸ், அஸீர் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் என்று 9 ஆண் குழந்தைகள். வாப்பாவுடைய தௌபாவுடைய பிரதிபலிப்பு தான் கால போக்கிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 குழந்தைகளையும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாற்றினார். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது? நமக்கு 5 ஆண் குழந்தைகள் இருந்தால் ஹராமாக எடுக்கப்பட்ட, அநியாயமாக எடுக்கப்பட்ட அடுத்தோடைய சொத்தை பிரித்து கொடுத்து விட்டு சொல்கிறார், நான் இப்பொழுது எனக்கு தொழில் கிடையாது, எனக்கு சோடிகள் கிடையாது, என்னுடைய கபரு நெருங்கிக் கொண்டிருக்கிறது, மன்னரை நெருங்கிக் கொண்டிருக்கிறது, நான் பள்ளி புறாவாக போகிறேன், வெள்ளை புறாவாக போகிறேன். அருமை பெரியவர்களே, எந்த புறாவாக வேஷம் போட்டாலும் அடுத்தவனுடைய சொத்தை திருப்பிக் கொடுக்காமல் உங்களுக்கு தௌபாவுடைய வாயில் திறக்கப்பட மாட்டாது. அன்பான வாலிபர்களுக்கு, வயதை ஒத்த நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருக்கிறீர்கள், நாளாந்த நடுநிசையிலே அவர்களுக்கு SMS அனுப்பிக் கொண்டிருக்கிறீர்கள், 27ஆம் தினத்தன்று தௌபாவுக்காக தயாராகி தாய் தந்தையர்களுக்கு தெரியாமல் இருவரும் ஜோடி ஜோடியாக வருகிறீர்கள், பள்ளியின் வளாகத்திலே இருந்து கொண்டு ஏன் போன் கலைக்கிறீர்கள், பழைய பாவம் புதிய பாவம் என்று தௌபா வாசிக்கின்ற பொழுது அதற்கு ஆமீன் சொல்வது உங்களுக்குரிய தௌபாவல்ல. தௌபாவுக்கு கண்ணீர் வடிப்பதற்கு முன்பு அந்த தொடர்பை டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்கள், அந்த SMS டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்கள், அதுதான் உங்களுக்குரிய தௌபாவாக இருக்கிறது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, எந்த பாவத்திலே இருந்தோமோ அதை விட்டு விலகி வராத வரையில் அவருக்கு தௌபாவுடைய கதவு திறக்கப்பட மாட்டாது. தௌபாவுடைய 3வது நிபந்தனை, செஞ்ச பாவத்தின் பக்கம் திரும்பி மீளக்கூடாது. கை போகட்டும், கழுத்து போகட்டும், வாழ்க்கையில் துன்பம் பிரச்சனை வரட்டும், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலையும் பாவத்தின் பக்கம் மீளக்கூடாது, பாவத்தை நினைத்து பார்க்க கூடாது. இந்த 3 நிபந்தனைகளை அடிப்படையாக வைத்து எப்பொழுது கண்ணீர் வடிக்கிறோமோ, படைத்த ரப்பிடம் கையேந்தி யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னித் தருவாயாக என்று கண்ணீர் வடிக்கிறோமோ, எப்படி தாய் தன்னை அரவணைத்துக் கொள்வது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை அரவணைக்க, அணைத்துக் கொள்ள தயாராக இருக்கிறார். அந்த தௌபாவுடைய கதவு திறக்கப்பட்ட ஒரு பகுதியிலே இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் இலங்கை பூராக 27ஆம் தினம் கொண்டாடப்படுகிறது. லைலத்துல் கத்ர் நிகழ்ச்சிக்காக வேண்டி பள்ளிகளில் கழிக்கப்படுகிறது, ஏற்பாடு செய்யப்படுகிறது. அருமை பெரியவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பாவத்தை விட்டு ஹராத்தை ஒழித்து கட்டுங்கள், பாவத்தை விட்டு விலகி வாருங்கள். அதற்கு பிறகுதான் அல்லாஹ் உங்களுக்கு தௌபாவுடைய வாயிலை திறப்பான். எனவே அப்படிப்பட்ட தௌபாக்களாக வல்லவன் அல்லாஹ் நமது தௌபாவை ஆக்கியருவானாக. அப்படிப்பட்ட தௌபாவை மனைவர்களுக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித் தருவாயாக. பாவம் நிறைந்த கரங்களை மீண்டு கேட்கிறோம். படைத்தவனே, பரிபாலித்தவனே, மன்னாதி மன்னனே, யா அல்லாஹ் நீ அன்புள்ளவன், யா அல்லாஹ் நீ கிருபையுள்ளவன், யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன், யா அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன், யா அல்லாஹ் நீ இணை துணை அற்றவன், யா அல்லாஹ் குறை நிறை அற்ற
படைத்தவன் யா அல்லாஹ். அல்லாஹ் வானம் உமக்கு சொந்தமானது யா அல்லாஹ். பூமிக்கு சொந்தக்காரனே, அரிசிக்கு சொந்தக்காரனே, குரிசிக்கு சொந்தக்காரனே, முழு ஆதிக்கம் உன் பசம் இருக்கிறது யா அல்லாஹ். எனக்கு சொந்தமாக எதுவும் உலகத்தை இல்லை யா அல்லாஹ். நாங்கள் நிர்வாணமாக பிறந்தோம் யா அல்லாஹ். எந்த ஒன்றும் இல்லாமல் பிறந்தோம் யா அல்லாஹ். கண்ணிருந்தது பார்க்க தெரியாது, காதிருந்தது கேட்க தெரியாது, உள்ளம் இருந்தது சிந்திக்க தெரியாது. அழகான பார்வையை தந்தவன் நீதான், கேள்வியை தந்தவன் நீதான், சிந்தனை தந்தவன் நீதான், முழு ஞாபகத்தையும் தந்தவன் நீதான். எமக்கு சொந்தமாக எதுவும் இல்லை யா அல்லாஹ். நாமெல்லாம் உண்ட அடியார்கள் யா அல்லாஹ். நாமெல்லாம் உண்ட வேலையாட்கள் யா அல்லாஹ். உனது பார்வையில நிச்சயங்கள் யா அல்லாஹ். உலகத்துல நாம் ஹாஜியாக இருக்கலாம், நாம் அமைச்சராக இருக்கலாம், நாம் ஒரு பட்டதாரியாக இருக்கலாம், சமூக செல்வாக்குள்ளவர்களாக இருக்கலாம். ஓண்ட பார்வையில அடிமைகள் யா அல்லாஹ். ஓண்ட பார்வையில பிச்சைக்காரர்கள் யா அல்லாஹ். பாவம் நிறைந்த கரங்களை இணைந்து கேட்கிறோம். உண்மையிலே நாம் பாவம் செய்த பாவிகள் யா அல்லாஹ். நாங்க தப்பு தவறு செய்தவர்கள் யா அல்லாஹ். சொல்லாலும் செயலாலும் பார்வையாலும் கேள்வியாலும் எண்ணற்ற பாவங்கள் செய்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஏடுகள் எழுதி முடிக்க முடியாது யா அல்லாஹ், எண்ணி முடிக்க முடியாது யா அல்லாஹ். எண்ணற்ற பாவங்கள் புரிந்திருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த பரிசுத்தமான பூமிய பாவத்தால நிரப்பியிருக்கிறோம் யா அல்லாஹ். நாங்க பாவிகளை செல்வதற்கு யா அல்லாஹ் வானம் சாட்சியாக தேவையில்லை, பூமி சாட்சியாக தேவையில்லை, மலக்குமாரி சாட்சியாக தேவையில்லை. நானே ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ். மனப்பூர்வம் அங்கீகரிக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக யா அல்லாஹ். நம்முடைய பாவத்தை தாங்க முடியாமல் கடல் அனுமதி கேட்கிறது யா அல்லாஹ். இவருடைய பாவத்தை என்னால் தாங்க முடியாது, இவர்களை மூழ்கடிக்கட்டுமா என்று ஒவ்வொரு நாளும் பூமி அனுமதி கேட்கிறது. என்னை பரிசுத்தமாக படைத்தாய், அடியாருடைய பாவத்தை நான் சுமக்க முடியாது, இவர்களை மறுபக்கமாக திரட்டி விடக்குமா என்று பூமி அனுமதி கேட்கிறது யா அல்லாஹ். ஓண்ட கருணையால் எங்களுக்கு அவகாசம் அளிக்கிறாய் யா அல்லாஹ். தௌபாவுக்கு சந்தர்ப்பம் அளிக்கிறாய் யா அல்லாஹ். எவரை உள்ளங்கள் திருத்தல்ல யா அல்லாஹ், உள்ளங்கள மாற்ற உருவாகல்ல யா அல்லாஹ். எத்தனையோ ரமலான் கழிந்து கடந்து செல்கிறது யா அல்லாஹ். எத்தனையோ நோம்புகள் செல்கிறது யா அல்லாஹ். முன்னோர்கள் நோம்ப அந்தரத்தை வழங்கினாங்க யா அல்லாஹ், கருத்தை வழங்கினாங்க யா அல்லாஹ், நோன் வருமாறு செயல்படுத்தினாங்க யா அல்லாஹ். ரமலான் திருத்த வண்ணம் விடை பெற்றது, புன்முறுவலோடு விடை பெற்றது, முகம் சிரிப்போடு விடை பெற்றது, மகிழ்ச்சியோடு சென்று விட்டது யா அல்லாஹ். ரமலான் நீவை வந்து யா அல்லாஹ் அந்த மாதங்கள்ல மாற்றத்தை உருவாக்கல்ல யா அல்லாஹ். இந்த 25வது நோம்பல் இருக்கிறோம் யா அல்லாஹ். இந்த நிமிஷமாகையும் யா அல்லாஹ் தொழுகையில மாற்றவில்லை யா அல்லாஹ், நோம்புல மாற்றவில்லை யா அல்லாஹ், ஒரு ஆண்ல மாற்றவில்லை யா அல்லாஹ். நோம்பு தக்வாவை ஏற்படுத்தி விட்டு சொல்லிருக்கிறாய் யா அல்லாஹ். அந்த நோம்பு வரைக்கும் தக்வா உண்டாகல யா அல்லாஹ், உள்ளத்தை மாற்ற உருவாகல யா அல்லாஹ். பாவம் செஞ்சு செஞ்சு எங்கட கண்கள் காய்ந்திருக்கிறது யா அல்லாஹ், கண்கள் கண்ணீரை வடிக்கவில்லை யா அல்லாஹ். நரக நெருப்பை எமது பாவம் மூட்டிக் கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். எங்கட பாவங்கள் நரகத்தை தயார்படுத்துகிறது யா அல்லாஹ். அதற்கு எந்த முயற்சியும் எடுக்கல யா அல்லாஹ். நரகத்துடைய அச்சம் வரல யா அல்லாஹ், கபருடைய அச்சம் வரல யா அல்லாஹ். காரம் உள்ளத்தை துனியா ஆட்கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். உள்ளம் இருளடைந்திருக்கிறது யா அல்லாஹ், உள்ளம் கருவி அடைந்திருக்கிறது யா அல்லாஹ். உள்ளம் துப்புரவாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவங்களை மன்னிச்சிடாம இந்த ரமலானை நீ எடுத்திடாத யா அல்லாஹ். பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமலான் செல்கின்ற அளவுக்கு நிற்பந்த நிலைக்கு ஆளாக்கிறாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் தங்கையார மாதத்தை திருந்தத்துக்கு ஒரு சந்தர்ப்பமாக தந்தாய் யா அல்லாஹ். பாவத்தை விட்டு பரிசுத்தம் பெற சந்தர்ப்பமாக தந்தாய் யா அல்லாஹ். நரக விடுதலை பெறுவதற்கு சந்தர்ப்பமாக தந்தாய் யா அல்லாஹ். இன்னும் உள்ளத்தை திருத்தம் உண்டாகல யா அல்லாஹ். நோம்புல பலையினம் யா அல்லாஹ், தராவியில பலையினம் யா அல்லாஹ், குர்ஆன்ல பலையினம் யா அல்லாஹ், அமல்கள்ல பலையினம் யா அல்லாஹ். எந்த மாற்றத்தை உருவாக்கல யா அல்லாஹ். பசி வருகிறது, சாப்பிடுகிறோம், பசி என்ற உணர்வை இல்லாவிட்டது என்று நாம் உணர்கின்றோம் யா அல்லாஹ். தாகம் வருகிறது, தண்ணீரை குடித்து தாகத்தை தீர்த்துக் கொள்கிறோம், அந்த உணர்வு ஏற்படுகிறது யா அல்லாஹ். ரமலான் அருள் சுரக்க வந்தது யா அல்லாஹ். தௌபாவுடைய வாயிலை திறந்திருந்தது யா அல்லாஹ். நரக விடுதலை அளிக்க வந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாவத்தை விட்டு ஒரு திருத்தம் வரல யா
அல்லாஹ். நரக விடுதலை நரகத்தில் பயம் உண்டாகல்ல யா அல்லாஹ். உன் ரஹ்மத்தை சரியாக கேட்கல யா அல்லாஹ். புகழ் மணக்கும் உடலில் ரமலானே, அருள் துறக்க வந்த ரமலானே, நரக விடுதி அளிக்க வந்த ரமலானே, ஒரு பரலை நிறைவேற்றினால் 70 பரலுடைய நன்மை என்றும், ஒரு சுண்ணத்தான காரியத்தை நிறைவேற்றினால் ஒரு பரலுடைய நன்மை என்றும் அளப்பரிய நன்மைகளை வாரி வழங்க வந்த ரமலானே, கியாமுல் லைலை தந்த ரமலானே, தராவியை தந்த ரமலானே, சதகாவை தந்த ரமலானே, ஏழை எளியோர் விடயத்திலே துக்கம் பங்கெடுத்துவதற்கு சந்தர்ப்பமாக வந்த ரமலானே, நீ புன்சிரிப்போடு வந்தாய், முகமலர்ச்சியோடு வந்தாய், நீ ஒரு விருந்தாளியாக வந்தாய், உன்னை சரியாக பயன்படுத்த ரமலானே. எங்களுடைய நேரங்கள் காலங்கள் கடை தெருவிலே கழிந்த ரமலானே, டாம்போடு கழிந்த ரமலானே, காற்றக்கோடு கழிந்த ரமலானே, கிரம்போடு கழிந்த ரமலானே. எங்களுடைய உள்ளத்தை எந்த திருத்தம் உருவாக ரமலானே. நாங்க பாவிகள் ரமலானே, நாங்க அநியாயம் செய்து கொண்டோம் ரமலானே. யா அல்லாஹ், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, ரமலான் மாதம் வந்து விட்டும் யாரு பாவ மன்னிப்பு தேவையில்லையோ அவன் நாசமடைவாராக துஆ கேட்டாங்க யா அல்லாஹ். அதுக்கு அவங்க ஆமீன் சொன்னாங்க யா அல்லாஹ். சாதாரண பதுவா இல்ல யா அல்லாஹ், வயசாளியுடைய பதுவாக பயப்படுகிறோம் யா அல்லாஹ், ஒரு வலியுடைய பதுவாக பயப்படுகிறோம் யா அல்லாஹ், தக்வாவுள்ள ஆலிம்ட பதுவாக பயப்படுகிறோம் யா அல்லாஹ். மலக்குமாருக்கெல்லாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க யா அல்லாஹ். இதற்கு ஆமீன் சொன்னவர் உலகத்துக்கு நீ ரஹ்மத்தா கணித்தின, முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அவங்க ஆமீன் சொன்னாங்க யா அல்லாஹ். சாதாரண பதுவா இல்ல யா அல்லாஹ், மாதங்களுக்கெல்லாம் தலை சிறந்த மாதம் ரமலான்ல பதுவா செய்யப்பட்டது யா அல்லாஹ். நாட்களுக்கெல்லாம் தலை சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள்ல பதுவா செய்யப்பட்டது யா அல்லாஹ். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மிம்பர் மேடையில பதுவா செய்யப்பட்டது யா அல்லாஹ். இந்த பதுவாவுக்கு ஆளாக்கிறாதே யா அல்லாஹ். எங்கள பாவத்தை ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ், நீ மன்னித்து விட்டது என்று சொல்லிவிடு யா அல்லாஹ். மன்னித்து கேட்கிறோம், தௌபாவுடைய வாயில நின்று கேட்கிறோம், தௌபாவுடைய கதவை தட்டி கேட்கிறோம். திக்கத்தோடு கொலை செய்கின்ற ரப்பே, கர்ணத்தை மாற்றிருக்கிறவர்களுக்கு கை கொடுக்கின்ற ரப்பே, இதோ தௌபாவுடைய கதவை தட்டி கேட்கிறோம், மன்றாடி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கிளறி கேட்கிறோம். எங்களை மன்னிக்காத வரையில யா அல்லாஹ் இந்த இடத்தை விட்டு எழமாற்றோம் யா அல்லாஹ். நீ மன்னிக்க தயாரன் யா அல்லாஹ். 100 கொலை செய்ய பாவிய மன்னித்தவன் யா அல்லாஹ், இக்ரிமாவை மன்னித்தவன் யா அல்லாஹ். நபிக்கு யா அல்லாஹ் மறக்க முடியாத காட்சியான அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈரக்குலை சத்தி துப்பிய இந்தாவை மன்னித்தவன் யா அல்லாஹ். கபூரில யா அல்லாஹ் கபபுடவே கலவட்டு வியாபாரம் செஞ்ச வாலிபனை மன்னித்தவன் யா அல்லாஹ். ஒரு சந்தர்ப்பத்தை உள்ள இந்த கல்லஞ்சமாகி ஓண்ட பயமற்றத்தை இழந்து கபூருள்ள விபச்சாரம் செஞ்ச அந்த பாவியை மன்னித்தவன் யா அல்லாஹ். அந்த அளவு மலையளவு பாவங்கள் செய்யலையா அல்லாஹ், மலையளவு பரலளவு பாவங்கள் செய்யலையா அல்லாஹ், மண்ணளவு பாவங்கள் செய்யலையா அல்லாஹ். சைத்தாடுகள் உள்ளத்துல உருவினால சின்ன சின்ன தவறுகள் செஞ்சோம் யா அல்லாஹ். அதனால எங்களை சோதித்திடாதே ரப்பே. எங்கட பாவம் தான் சுனாமி வந்தது யா அல்லாஹ். யா அல்லாஹ், திருவர்கள் விளையாடி கொண்டிருந்தாங்க யா அல்லாஹ், ஓரோடி திரிந்தார்கள் யா அல்லாஹ். ஹராம் ஹலால் தெரியாதவங்க யா அல்லாஹ், பாவம் புண்ணியம் தெரியாதவங்க யா அல்லாஹ், நன்மை தீமை தெரியாதவங்க யா அல்லாஹ். கடல் அள்ளி கொண்டு போனது யா அல்லாஹ். எங்கட பாவம் தான் காரணம் யா அல்லாஹ், எங்கட தவறுகள் தான் காரணம் யா அல்லாஹ். அந்த பாவத்தை மன்னி தருவாயாக யா அல்லாஹ். நாங்க ஈமான்ல பலையினம் யா அல்லாஹ், தொழுகையில பலையினம் யா அல்லாஹ், தராவீல பலையினம் யா அல்லாஹ், சதகால பலையினம் யா அல்லாஹ். ஏதோ திருந்தி வாழ்றதுக்கு யா அல்லாஹ் ரமலான் ஒரு சந்தர்ப்பமாக தந்தாய். எங்களால ஏந்தி அளவு கஷ்டப்பட்டு தொழுவோம் யா அல்லாஹ், தஹஜ்ஜத் தொழுவோம் யா அல்லாஹ், தூக்கத்தை தியாகம் செஞ்சு தொழுவோம் யா அல்லாஹ், வேலையை தியாகம் குர்ஆன் ஓதினோம் யா அல்லாஹ். எங்களால ஏந்தி சதகா தர்மங்கள் செஞ்சோம் யா அல்லாஹ். இந்த நன்மைகளை எங்கட பாவத்தால எங்கட பொடுபோக்கால முகத்தில மட்டும் சுருட்டி எறிந்து விடாதே யா அல்லாஹ். நீ கடுகடுக்க கூடியவன் அல்ல யா அல்லாஹ், நீ முகம் தளிக்க கூடியவன் அல்ல யா அல்லாஹ். எவ்வளவு பாவங்கள் செஞ்சாலும் நீ எங்களை கட்டி அணைக்கிற தயாரன் யா அல்லாஹ். உன்னை தௌபா பார்த்து நீ விரும்புறதுக்கு உலகத்துல உதாரணம் எதுவும் கிடையாது யா அல்லாஹ். எங்கட கடைசி தராவி ஆக்கிடாதே, கடைசி நோம்பா ஆக்கிடாதே. புகழ் மணக்கும் உடைய ரமலானே, அருள் பிறக்கும் உடைய ரமலானே, நீ கடைசியாக எம்மை விட்டு பிரியாவிலே செல்ல இருக்கிறாய், எம்மை விட்டு சென்றடைய இருக்கிறாய், காற்றோடு காற்றாய் பறக்க இருக்கிறாய்.
தந்திருக்கிறாய். எங்கள் அநியாயக்காரராக அல்லாட்ட சாத்திடாதே, பாவிகள் என்று சொல்லிக் கொடுத்திடாதே, நஷ்டவாதி என்று சொல்லிக் கொடுத்தாதே. இந்த மாதத்திலே எவர்கள் அர்ப்பணிக்கப்பட்டவர்களோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயாக. எவர்களுக்கு யா அல்லாஹ் மன்னிப்பளிக்கிறாயோ மன்னிப்பளிக்கப்பட்ட கூட்டத்திலே எம்மையும் கபூல் செய்து கொள்வாயாக. எவர்களுக்கு நரக விடுதலிக்கிறாயோ அந்த விடுதலிக்கப்பட்ட கூட்டத்திலே எம்மையும் ஆக்கிருவாயாக. யா அல்லாஹ் என்னை பெற்றெடுத்த மாதா பிதாக்கள் பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்றவர்கள் யா அல்லாஹ், எங்களை வளர்த்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு காவல் சொன்னவர்கள் யா அல்லாஹ், எல்லா சந்தர்ப்பத்திலே யா அல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்தவர்கள் யா அல்லாஹ், அந்த தாய்களுடைய பொருத்தம் ஓண்ட பொருத்தம் என்று சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். தாய் தந்திர பகத்தி கொண்டு யா அல்லாஹ் ஹஜ் செஞ்சு உண்ட பொருத்த தடையல யா அல்லாஹ், ஜிகாதி செஞ்சு பொருத்த தடையல யா அல்லாஹ். அமல் கண் விழித்திருந்து கண் சிமிட்டி கால் கடுக்க கடுக்க கியாமுல் லைல் தொழுதாலும் உண்ட பொருத்த தடையல யா அல்லாஹ். தாயிர பொருத்தம் வேணும் என்று சொல்லி இருக்கிறாய் யா அல்லாஹ். அன்பான பண்பான தாயை ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ், எட்டி உடைந்திருக்கிறோம் யா அல்லாஹ், அவரோட கோபத்தில் வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதுவா செஞ்சாங்க, பெற்றோரை மதிக்காதவன் நாசம் அடைவாதாக யா அல்லாஹ், அந்த பதுவாவை காலாக்கிடாதே யா அல்லாஹ். தாய் தந்தையர்கள் எங்களோட சொர்க்கத்தை கலவுகள் யா அல்லாஹ், சொர்க்கத்தை சாதிகள் யா அல்லாஹ். இந்த கண்ட பெற்றோர்கள் எவ்வளவோ பேர்கள் கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ், மண்ணறையில தூங்குறாங்க யா அல்லாஹ். இந்த உலகத்திலே அவங்களோட மேனியில ஒரு முள் தைப்பதை விரும்ப மாட்டோம் யா அல்லாஹ். ஆனால் இன்றைக்கு பூச்சு புழுக்கள் நின்ற வீடு, தனிமையான வீடு, இருள் சூழ்ந்த வீடு, கண்ணெட்டாத கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ். கபர்ல நிலைமை என்னவோ தெரியாது யா அல்லாஹ், கபர பிரகாசமாக்கு யா அல்லாஹ். அந்த தாய் தந்தையருடைய முகத்தை பார்த்து சிரிப்பதற்கு ஒரு ஹஜ் உம்ராவுடைய நன்மை என்று சொல்லிருக்கிறாய் யா அல்லாஹ். தாயுடைய துஆக திரை இல்லாம ஏற்றுக்கொள்கிறாய் யா அல்லாஹ். அந்த ஹஜ்ஜுடைய நன்மை அடைகிறதுக்கு அந்த தாய் தந்தையர்கள் இல்லை யா அல்லாஹ். அந்த தாய் துஆவை பெறுவதற்கு அவங்க கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ். இந்த மாதத்தில் எவ்வளோ சதகாக்கள் கொடுக்கிறோம் யா அல்லாஹ், எவ்வளோ தர்மங்கள் கொடுக்கிறோம் யா அல்லாஹ். தாயேங்களுக்கு துஆச்சுங்களை என்று சதகா கொடுத்து துஆவை பெறுவதற்கு யா அல்லாஹ் இன்றைக்கு கபருக்கு போயிட்டாங்க யா அல்லாஹ். மனைவியான பிரச்சனை, நண்பனான பிரச்சனை, வியாபாரத்தான பிரச்சனை, அந்த தாய் இருந்தா துஆ செய்திருப்பார் யா அல்லாஹ், தலையத்தராதி ஆறுதல் சொல்லிருப்பார் யா அல்லாஹ். இன்றைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க யா அல்லாஹ், அவர்களை பொருந்திக் கொள்வாயாக. இந்த மாதத்திலே நரக விடுதி அளிக்கப்பட்டவர்கள் அவர்களையும் சேர்த்தருவாயாக. குழந்தைகளை அமானியமாக தந்திருக்கிறாய், ஈருலகத்துக்கும் பயனுள்ள குழந்தைகள் ஆக்கியருவாயாக. எமக்கு சொர்க்கத்து கறந்திருக்கார்களாக எம் மனைவர்கள் ஆக்கியருவாயாக. அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர ரமலான், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர குர்ஆன், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர ரஹ்மான், அஸ்ஸலாமு அலைக யா ஷஹ்ர ரிضوان. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. يا الله மற்றொரு ரமலானை எனக்கு சந்திக்க செய்வாயாக, மற்றொரு நோன்பை சந்திக்க செய்வாயாக, மற்றொரு கியாமுல் லைலை தந்து வருவாயாக. நம்முடைய வாழ்நாளிலே கடைசி நோன்பு ஆக்கிடாதே யா அல்லாஹ். எங்களோட பாவச் செயல்களை பார்த்து யா அல்லாஹ், எங்களோட பொடுபோக்குத்தனத்தை பார்த்து யா அல்லாஹ் திடீர் மௌத்தை தந்திராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் வேதனைப்படக்கூடிய சக்கராத்தை தந்தாதே யா அல்லாஹ். யா ரமலான் லிகாஉக லாதிமுன் அலைனா அபதா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.